வணக்கம். முக்கியமான டாபிக் இன்னைக்கு எமோஷ்னல் வெல்பீயிங். எமோஷ்னல் ஹெல்த்துங்கிறது அவ்வளோ முக்கியம். அவேர்னஸ்க்கு தேவையான ஒரு விஷயம். நம்ம ஃபிசிக்கல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஒரு மெடிசன்ஸ் எடுக்கிற முடியுமா, ஒரு உணவை மாற்றம் உருவாக்க முடியுமா, இல்லை ஒரு ஹெல்த் ப்ராக்டிஸ் மூலியமாக நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த்தை கேர் எடுத்துக்க முடியுது. மென்டல் ஹெல்த்துக்கு ஒரு ப்ராக்டிசஸ் இருக்குது இன்றைக்கி மென்டல் ஆரோக்கியத்துக்கும். பட் எமோஷ்னல் ஹெல்த் அப்படிங்கிறது, எமோஷ்னல் வெல்பீயிங்கிறது முழுக்க நீங்கள் மட்டுமே சார்ந்தது. உங்களை நீங்கள் மட்டும்தான் அதை ஹீல் பண்ணிக்க முடியும். உங்களால் மட்டும்தான் இந்த எமோஷ்னல் வெல்னஸை உருவாக்கிக்கவே முடியும். எஸ், ஹீல் வித்தின். உங்களுக்குள்ளார நீங்கள் குணமாக்கிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எமோஷ்னல் வெல்னஸை பற்றி அதிகம் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படி என்ன எமோஷ்னல் வெல்னஸ்னால் பெரிய விஷயம். உங்கள் உணர்ச்சிகளோட வெளிப்பாடு. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபியர், உங்களோட பயம், கோபம், சந்தோஷம், அழுகை, ஏமாற்றம், இந்த மாதிரி எல்லா வித உணர்ச்சிகள். விப்ஜிஆர் எப்படி கலர்ஃபுல்லாக ஒவ்வொரு கலர் தாங்கி இருக்கோ அதே மாதிரி தான் உங்கள் எமோஷன்ஸும். அந்த எமோஷன்ஸை நீங்கள் சப்ரெஸ் பண்ணி அமக்கவும் கூடாது. கம்ப்ளீட்டாக பேலன்ஸ் மிஸ் ஆகி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவும் கூடாது. நம்ம எல்லாருக்குமே இந்த எமோஷனில் ஹேண்டில் பண்ணுறதுல சிரமம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. பிகாஸ் எமோஷன்ஸ் உங்களோட அடித்தளமாக இருக்குது. ஒரு உறவு உருவாக்கிக்கிறதுக்கும் சரி, இல்லை நீங்கள் சொசைட்டியில் உருவாக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஒர்க் ஸ்பேஸில் இருக்கட்டும். ஸோ ஆல்வேஸ் நீங்கள் நம்மளாக இருக்கிறதே இந்த உணர்ச்சி தான். அதை ஹேண்டில் பண்ணி, அதை சப்ரெஸ் பண்ணி நடிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். அதனாலேயே உங்களுக்கு அதிகபட்ச நோய்கள் உருவாகிறதோட தொடக்கமாக அமையலாங்க. ஸோ டேக் இட் சீரியஸ். எமோஷ்னல் வெல்பீயிங் அவசியம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தரை மன்னிக்கிறது முடியுமா, நீங்கள் ஆரோக்கியமாக முடியுமா? எஸ். ஒருத்தர் மேலே இருக்கக்கூடிய கோபம், அந்த கோபம் உங்கள் உடலை தான் பாதிக்கும், உங்கள் மனநிலையை தான் மாற்றத்தை உருவாக்கும். இனிஷியலாக when you think about the person you become anxious. உங்கள் சுவாசத்தில் இருந்து வித்தியாசத்தை நீங்கள் கவனிக்கலாம். உங்கள் சுவாசம் ரொம்ப ரேப்பிடாக இருக்கும். ஹார்ட் பீட்டில் ஒரு ஃபாஸ்டான பீட்டை நீங்கள் உணர முடியும். சடனாக டெம்பரேச்சர், பாடி இருக்கக்கூடிய தெர்மல் டெம்பரேச்சர் மாறி யூ ஸ்வெட் அ லாட். அதன் தொடர்ச்சியாக தலைவலி வரலாம், ஒரு டயர்ட்னஸ் உருவாக்கலாம், ஒரு மென்டல் இரிட்டேஷன் உருவாக்கலாம். இதனால் அன்னைக்கு நீங்கள் செலவிடக்கூடிய டைமில் ஒரு வேலையில் ஈடுபாடு மாற்றம் அடையலாம். உங்கள் ஜீரண உறுப்பில் ஃபங்க்ஷனோட சேஞ்சஸை கண்டிப்பாக நீங்கள் உணரலாம். அன்னைக்கு அஜீரணம் உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. 90% தூக்கமின்மையே ஒரு நோய்க்கு காரணமாக அமையுது. ஓகே, ஒரு கோபம், ஒரு நபரின் மேல் உருவாகக்கூடிய கோபம், உங்கள் உடல், மனசு, இது ரெண்டுலேயும் உருவாக்கக்கூடிய தாக்கம் பார்த்தீங்கன்னா இட் ஹிட்ஸ் யூ, இட் பிரேக்ஸ் யூ. ஸோ எமோஷ்னல் ஹேண்டலிங் வித் பேலன்ஸ் மைண்ட் செட் ரொம்ப அவசியம். நிறைய வீடியோஸ் ஃப்யூச்சரில் எமோஷ்னல் ஹெல்த்தை சார்ந்து பார்க்கலாம். நன்றி.